வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 18/7/2026. இன்றைய நாள் முழுவதும் வளர்ப்பிறை பஞ்சமி திதி காணப்படுது. மாலை 6 மணி வரைக்கும் பூர நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 8:45 வரைக்கும் வரியா நாம யோகமும் அதற்கு பிறகு பரிக நாம யோகமும் காணப்படுது. காலையில் 4:08 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 6 மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:45 11:45 வரைக்கும், மாலையில் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:09 10:43 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:50 3:24 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:02 7:36 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் பஞ்சமி திதி. நான் ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு சொல்கிறது, நேற்றைய தினம் சதுர்த்தி திதி வந்தது. சதுர்த்தி திதி சிறப்பான திதி. விநாயகர் வழிபாடுகள் செய்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் தேய்பிறையில் பிறந்தால் வளர்ப்பிறையிலையும், வளர்ப்பிறையில் பிறந்தால் தேய்பிறையிலையும் செய்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சமி வந்துட்டால் அதுவுமே வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது. அதில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், பஞ்சமி திதியில் பிறந்தவங்களும் பஞ்சமி திதியில் செய்யப்படும் ஆரம்பிக்கும் காரியங்களும், அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் 5ஆவதாக பிறப்பவரும் தொடர்ந்து பரிதவித்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். குடும்பம் இருக்கும், தொழில் இருக்கும், வியாபாரம் இருக்கும், கல்வி இருக்கும், இன்னும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இதில் சிக்கலாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிக்கலாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் சிக்கலாக இருக்கும், சிலருக்கு உடல் நல ஆரோக்கிய விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கும். இப்படி பல விஷயங்களில் அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தே தீரும். இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம், பிரித்து எல்லாம் பார்க்கலாம். அப்போ பஞ்சமி திதினாலே எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்காதீர்கள். அது தெய்வ வழிபாடும், அதுவும் பெண் தெய்வ வழிபாடுகளோட தொடர்புபடுத்தி பாருங்கள். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்குறீங்க. எப்படி பலன் பார்ப்பது? இங்கே இருக்க பல பேருக்கு பலன் பார்க்க தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, ஜன்ன நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த நட்சத்திரம் எப்படி உருவாச்சு? சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்வார். எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நீங்கள் பிறப்பை எடுத்துக்கிறீங்களோ அது ஜன்ன நட்சத்திரமாக மாறுது. அந்த ஜன்ன நட்சத்திரம் எந்த ராசியினுள்ள இருக்குதோ அது ஜென்ம ராசியாக மாறுது. இங்கே யாரை வைத்து இங்கே நட்சத்திரம் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு. இப்போ இந்த சந்திர பகவான் எதற்கு சிறப்பம்சமாக இருக்கிறார்? உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயத்துக்கு சிறப்பம்சமாக இருக்கிறார். இங்கே அடுத்த விஷயம் என்னென்னா, எடுத்துக்கொள்ளுங்க, தாய் சந்திர பகவானை தாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தாய்ங்கிறது ஒரு கரு உருவாகிறதுக்கான உடலையும் உடலுக்கான வலுவையும் கொடுத்து வளர்க்குறவ தான் தாய். கரு எப்படி உருவாகுது? தாயின்ட்ட இருக்க கருமுட்டை தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த வளர்ச்சி அடைய உயிர்னு ஒன்று தேவைப்படுது. அந்த உயிர் எங்கேருந்து வருது? தந்தைக்கிட்டேருந்து வருது. ஜோதிட சாஸ்திர விதியின்படி தந்தை கிரகமாக சூரியனை சொல்லுவோம். அப்போ சூரியனுடைய நகர்வு என்னத்தை கொடுக்குதுன்னா ஆத்மா, உயிர். சூரியன் தான் ஆத்மக்காரகன், உற்பத்திக்காரகன், சகல ஆத்மாவின் பிறப்பிடம்னு சொல்லப்படுது. அப்படி சொல்கிற அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தோடு தான் தொடர்படுறார். அப்போ லக்ன பலன் தான் எல்லாருமே சொல்கிறோம். கோச்சாரம் வரும்போது நம்ம ராசியை பார்க்குறோம். காரணம் என்னென்னா அது உடல் மனம் சார்ந்த விஷயங்கள். கோச்சாரம்னா என்ன அப்படின்னா,
இன்றைக்கு கிரக நிலை எப்படி இருக்குது, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, குரு பேச்சு, அப்படியெல்லாம் பார்க்கும்போது சந்திரனை அப்படி பார்த்துட்டு போயிடணும். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்க, உங்கள் ராசியினுடைய விஷயத்தை சொல்லும்போது அதைத்தான் கேட்குறீங்க. நீங்களே கேட்ட திருப்பிக்கலாம், நீங்களே இல்லை ராசின்னு தானே சொல்கிறோம். அதுக்கு பொது பேர் ராசியாக இருக்குது. லக்னம்ங்கிறது தனிப்பட்ட இது ரீதியாக வரக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு மேச ராசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேச லக்னக்காரர்கள் அந்த பலனை உன்னிப்பாக கவனிக்கணும். ராசியினுடைய பலனை கேட்க தேவைன்னா கேட்கலாம். எதற்கு கேட்கணும் அப்படின்னா, உடல் மனம் இன்னைக்கு வீக்காகாமல் இருக்குமா, உடல் மனம் தெளிவாக இருக்குமா, சரியான ஒரு சிந்தனையை நம்ம செய்ய முடியுமா, அதுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் பலன் எங்கேருந்து வரும், லக்னத்தை தொடர்ந்து தான் பலன் தரும். நான் சொல்கிற பலனையும் லக்னத்தை வச்சு தான் நான் முடிவு பண்ணிக்கிறேன் தவிர ராசியை வச்சு இல்லை. நீங்கள் எப்படி அதை தெளிவாக எடுத்துக்கொள்கிறீங்கிறது உங்களை பொறுத்து. சரி, எனக்கு லக்னம் தெரியாது, எப்படி பார்க்குறது அப்படின்னா, முதல்ல உங்கள் ராசி கட்டத்தை எடுங்க. ராசி கட்டம் 12 பெட்டி போட்ட ராசி கட்டம் இருக்குது, நவாம்ச கட்டம் இருக்குது. சாதாரணமாக ஒரு இதில் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போடுவாங்க ஒரு ஜாதக இதில். கூடுதலாக பாவக கட்டம்னு ஒன்று போடுவாங்க, அது நிறைய பேர் போடுறதில்ல, போடுவாங்க. இது இல்லாமல் 108 கட்டம் இருக்குது. பஞ்சாம்சம், சதுரம்சம், சஷ்டி அம்சம், சப்தாம்சம், அஷ்டாம்சம், இப்படி 108 அம்சங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் கொஞ்சம் கூட வச்சோம். அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்குறவங்க, பலனை கணிக்கிறவங்களே தேவைப்படும். நம்ம பார்க்க வேண்டியதுனா லக்னத்தை பார்க்கணும். ராசி கட்டத்தில் எங்கே சரி லானா போட்டிருக்காங்களா, கோடு போட்டிருக்காங்களா, ஒன்று போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அதுதான் லக்னம். அது இல்லாமல் விபரங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல கட்டாயம் ராசி, ஜன்ன ராசி, ஜன்ன நட்சத்திரம், ஜன்ன லக்னம் கட்டாயம் போட்டிருக்கணும். அப்படி போடலைன்னா அது ஜாதகமே இல்லை. இதை தாண்டி 5 விஷயம் போட்டிருக்கணும். என்ன அப்படின்னா, நட்சத்திரத்தை மேலே போட்டிங்க, திதி, யோகம், கரணம், வாரம் கட்டாயம் ஜாதகத்தில் இருக்கும். இல்லைனா அது செல்லுப்படையக்கூடிய ஜாதகம் இல்லை, அது சரியான ஜாதகமும் இல்லை. ஏன்னா பஞ்சாங்கத்தை எழுதாமல் என்ன ஜாதகத்தை பார்க்குறது. அப்போ அந்த விபரங்கள் இருக்கும். இது ஒன்றும் எனக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட போங்க, அவர் எல்லாம் தெளிவாக சொல்லிடுவோம். அதுக்கு பிறகு பலனை பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மகா திசை புத்தி. இந்த மகா திசை புத்தி சாதகமாக பாதகமாக, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானா. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்குது, அது நடக்குதா இல்லையா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது அந்த பலன் சரியான வழிகாட்டலாக இருக்குது. இது வாழ்க்கையை மாற்ற போவதில்லை, அதுக்குன்னா உங்கள் ஜன்ன ஜாதகத்தை தான் பார்க்கணும், வழிகாட்டுறதாக தான் இருக்கும். நம்ம ஜன்ன ஜாதகத்தை பார்த்து சொன்னாலும் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உங்களுடைய பலன்களை கூற முடியும். அந்த பலன்கள் எதிர்மறையாக இருக்கும்போது மாற்றத்துக்கான வழிகளை கூற முடியும். ஆனால் நம்ம உங்களுடைய விதியை மாற்ற முடியாது. அதை நான் சொல்கிறது ஒரு ஜோதிடரால் விதியை மாற்றி எழுத முடியாது. அப்போ என்னத்துக்கு நம்ம ஜோதிடம் பார்க்குறோன்னா, மழை வருது, கொடை கொண்டு போகணும். இன்றைக்கி மழை அதிகமாக இருக்கும், வெள்ளம் வரும், அப்போ என்ன செய்யணும், கவனமாக இருக்கும். இப்படி நம்ம எச்சரிக்கைகள் கிடைக்கும்போது, மண் சரிவு வரும் எச்சரிக்கை, பூமி அதிர்வு ஏற்படும் எச்சரிக்கை, சுனாமி வரும் எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை வேலைகளை செய்வோம். அது மாதிரி தான் எதிர்மறையான விளைவுகள் வருதுன்னா முன்னெச்சரிக்கை வேலைக்கான வழியை நம்ம காட்டிடுவோம். செய்ய வேண்டியது யார், நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய, அதை பார்த்து கணித்து சொல்வது மட்டும்தான் எங்களால் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குறது, அதை நம்ம தெளிவாக செஞ்சிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பலன் சொல்லும்போது சில விஷயம் சாதகம்னு சொல்லுவேன், சில விஷயம் பாதகம்னு சொல்லுவேன். ஏன் சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, அது நீங்கள் இந்த விஷயங்கள் சாதகம். இன்றைக்கி உங்களுக்கு லாட்ரியில் நீங்கள் 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் போய் லாட்ரியை வாங்கினா தான் கிடைக்கும் தவிர வீட்டிலே உட்காந்துருந்தால் கிடைக்காது. உதாரணத்துக்கு சாதகமான ஒரு விஷயம் சொன்னேன். அதே நேரத்தில் பாதகமான ஒரு விஷயம் சொல்கிறது பயமுறுத்த இல்லை. அப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தயாராக இருங்கன்ற அர்த்தம். குறிப்பிட்ட நபர்கள் மூலியமாக சிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த சிக்கல் எப்படி இருக்கலாம், இப்போ வீட்டில் தந்தை மூலியமாக சிக்கல் அப்படின்னு ஒன்று, அவருக்கு உடல்நல கோளாறு வரலாம்.
இல்லை அவங்க சார்ந்தவங்க மூலியமாக சில சிக்கல் வரலாம், அல்லது தந்தை ஏதாவது ஒரு கடனோ வாங்கி வச்சிருப்பாரோ அதனால சிக்கல் வரலாம், இல்லை தந்தையே சில விஷயங்களுக்கு இதை தடைகள் விதிக்கலாம், இப்படி சிக்கல்கள் வரலாம். அது எந்த சிக்கலாக இருந்தாலும் வந்தால் வரப்போகுது, ரைட்டு, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்கிறதா அந்த கவனங்கள் வச்சுருக்கேன். நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும், கவனமாக இருந்தால் வர பாதிப்பை கட்ட வைக்கலாம். இதுதான் சாராம்சம். அடுத்தது, நான் கிரகங்களை சொல்லி தெய்வங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற விஷயமே என்ன அப்படின்னா, கிரகத்தினுடைய சக்தி அலைகள் நம்மளை நோக்கி விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருமையம் அப்படின்னு சொல்கிற எங்களுடைய பதிவுகள், பாவ பதிவுகளையும் புண்ணிய பதிவுகளையும், கர்மாக்கள், பாவ பதிவும் புண்ணிய பதிவும் சேர்ந்தால் கர்மா, இந்த கர்மா பதிவு செய்திருக்க இடத்துல இந்த கதிர்வீச்சுகள் விழும்போது சில கதிர்வீச்சுகள் இது அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்தியை உள்வாங்கி கொள்ளும். சில கதிர்வீச்சுகளை உள்வாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது சமநிலை அற்ற நிலையில் அந்த கதிர்வீச்சுகள் விழும். அது எதுக்கு ஏற்ற மாதிரி விழுது? உங்களுடைய பாவ பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி, கர்ம பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி அந்த விழுகிற பதிவு சில நேரங்களில் எங்களுக்கு அப்போ தான் தொல்லைகள், சில நேரங்களில் பல நேரங்களில் வாழ்க்கை முறையில் எதிர்மறையாக இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தொல்லைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கதிர்களை நம்ம சமநிலைப்படுத்த தான் அந்த கிரகங்கள் பேர் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அல்ல அதிதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தையும் சேர்த்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிரகங்களை கும்பிட முடியாட்டியும் நேராக தெய்வத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அருள் இந்த தெய்வத்தின் வழிபாடு மூலியமாக உங்களுக்கு கிடைச்ச சமநிலைப்படுத்தும். இதுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற பலன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்கு உங்களோட ஆத்ம பலங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், உங்களுக்குள்ளேயே புது உத்வேகங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னும் சொல்லணும்னா, நான் இது செய்தால் சரியாக இருக்குன்னு ஒரு முடிவை மனசுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவு சரியாக உங்களுக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிற நாளாக இருக்கும். ஆனால் இது முயற்சி, உங்களுடைய முயற்சிக்கான வழிகளாக இருக்கும். இப்போ நீண்ட நாளாக ஏதோ ஒரு திட்டத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு தடை இருந்திருக்கும், அந்த தடை நீங்கும். நீண்ட நாளாக ஏதோ ஒரு பதிவு பெறுறதுக்கோ அனுமதி பெறுறதுக்கோ ஒருத்தருடைய அனுமதி பெறுறதுக்காக ஒரு இடையில தேக்க நிலையிலிருந்து அது மாறும். இப்படி உங்களுடைய முயற்சியோடு சேர்த்து இந்த விஷயங்களெல்லாம் கைகூட ஆரம்பிக்கும். தம்பி தங்கைகள், நீங்கள் நீண்ட நாளாக தம்பி தங்கைகளுக்கு எதுவும் நல்லா நடக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க மூலியமாக எதாவது நல்லா நடக்கும், அதுவும் உங்களுக்கு கைகூடும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள இந்த ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருக்குரிய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கடல் கடந்து விஷயமா, அது தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். நீங்களே போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், உங்கள் குடும்பத்தில் யாராவது போக முயற்சி பண்ணலாம், இல்லை இருக்கவங்க ஏதோ ஒரு விதத்தில். இந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. கையில் பணம் இருக்குது, கட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் கடைசி நாள்னு சொல்கிறாங்க, அதை கட்டினீங்க, அது அப்படியே தலையை சுற்றி அது கடலில் போட்ட மாதிரி தான், காசை கொண்டு போய் கடலில் போட்ட மாதிரி தான். நீங்கள் தேடி எடுத்துக்கொள்கிறதுங்கிறது நடக்காது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அந்த விஷயங்களுக்கு இருங்க. தேவையற்ற செலவுகள், பண விரயங்கள், தூக்க இன்மை பிரச்சனைகள், பெண்களுக்கு உடல் உபாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளோட சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சில நேரங்களில் எதிர்பார்க்கிறது தடையாகவோ அல்லது எதிர்பார்ப்புக்கு மாறாகவோ நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளலைன்னா நீங்களே உங்களை ஒரு அழுத்தத்துக்குள் கொண்டு சென்று மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். அடுத்து, ரெண்டாவது திருமணம் சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். பண வரவுகள் இல்லாட்டி பண இழப்பீடுகள், எதிர்பார்த்த பண லாபங்கள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமா தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும். அதாவது தந்தை ஒரு தொழில் செய்கிறாரு, இல்லைன்னா தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அவருக்கு நன்மை நடக்குது, அவர் மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறது. ஒரு ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிறது, அதுக்கான நன்மைகள் நடக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, அது வந்து கடல் கடந்த தொடர்போடு பெறணும், இல்லைன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், தேவையில்லாத ஏதோ ஒரு செலவு போய்கிட்டு இருக்குது, அந்த செலவு தொழிலில் என்ன செலவு போச்சு, ஏன் செலவு போச்சுன்னு தெரியாமல் இருந்தால் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் வாழ்க்கை சார்ந்து எந்த முடிவும் எடுத்து, கல்வி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், ஏன் வீடு வாங்குறதா இருந்தாலும், ரூமை மாற்றுறதுனால, ஓட்டுற வண்டியை மாற்றக்கூடியதாக நினைத்தாலும் இன்றைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. தெளிவாக இருங்க, அமைதியாக இருங்க, போதும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. எதிர்பாராத நேரம் அப்படிங்கிற நேரத்தில் தொழிலில் சில சிக்கல்கள், அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். அடுத்தது இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் அதில் சிக்கல் உருவாகும். அதே நேரத்தில் நீங்களும் சரி, நான் சொன்ன தந்தை, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தை, இவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கூட ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வரன் தேடுறீங்க, அவசரப்பட்டு முடிவு பண்ண வேண்டாம். வரம் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, நம்ம திருமணத்தை நிச்சயிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னா அவசரப்பட்டு நிச்சயிக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவனுடையதில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அதையே பேசி பேசி பெருசாக்கிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறுதலான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய சுற்றி இருக்கவங்க கிட்ட என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு சொல்ல வேண்டியது. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுங்க, அவங்களுக்கு ஒன்று புரியும். 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும். ஏன் முடிவு எடுக்க வேணாம் அப்படின்றனா, நீங்களாக ஒரு முயற்சி பண்ணி இதை நான் செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது எதிர்பாராத விஷயம் பல்வடங்கு நன்மையோடு உங்களுக்கு வந்து சேரும். அப்போ என்ன செய்ய, முயற்சியை எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும், அவசரப்பட்டு எடுத்துருக்கணும். இதை தான் சொல்ல வர்ற என்ன உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். அது நீங்கள் செய்கிறத விட பல்மடங்கு நன்மையாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய, அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த கடன் கொடுக்கல் வாங்குறதுல சிக்கல்கள் தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் உபாதைகளில் நின்னழக நீங்கள் வந்து ஒரு தொல்லையில் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவர்றது, இல்லைன்னா அதுக்கான சரியான வைத்திய சிகிச்சை, எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் சரியான முடிவு எடுத்து அந்த யோசித்து நிதானமாக ஒரு செயற்பாடை செஞ்சிங்கன்னா எதிரிகளை பற்றி கவலைப்படவே தேவை. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது தெளிவாக கிடைச்சிடும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயங்களை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளவும், அதை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் விஷயங்களில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அவசரப்பட்டு எதுவும் எடுக்க வேண்டாம், குழந்தைகளை கவனமாக பார்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப சொத்து அல்லது தந்தை வழி சொத்து அல்லது பூர்வீக சொத்து, இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நிதானமாக யோசித்து எடுக்கணும்.
அடுத்து காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காதல் திருமணமாக மாறுவது கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்கிறது நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், தாமதங்கள், தடைகள் எல்லாம் விலகும். வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, அடகு வைத்ததை திருப்புவது, இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யங்கள் பெருகும். மன நிம்மதி ஏற்படும். கல்வி கற்கிற மாண்கள் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடைவார்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண்தேவன் சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முயற்சி. நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணாலும் அது தடையாக மாறும். ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க, தடை. தம்பி தங்கையினுடைய வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறீங்க, தடை. அவங்க மூலிமா ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும்னு நினச்சா அதுக்கு தடை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை, காதலில் தடை. இப்படி நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் ஒரு தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிதானமாக யோசித்து எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். செய்தால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். கடந்து போங்க, பேசி பெருசாகாதீங்க. முக்கியமாக வாழ்க்கை துணை, தாய், இவங்க கிட்ட போய் மன அழுத்தங்களை பகிருங்கள். அழுத்தத்தை அழுத்தமாகவும் வெறுப்பாகவும் கோபமாகவும் வெளிப்படுத்தாதீர்கள். அடுத்து கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் அதை செய்ய போகிறேன், வாகனத்தை வாங்க போகிறேன், வீடை வந்து புனரமைக்க போகிறேன், சரி பார்க்க போகிறேன், வாகனத்துக்கு இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், எதையும் செய்யாதுங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கு. பேசுகிற வார்த்தையில் கவனம் வேண்டும். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.